வணக்கம் சார். கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கலை நீங்க பதிவு செய்யுங்க. சார் வணக்கம். அது என்னோட குடும்பத்துல ஒருத்தரை தவிர ஒரு ஒரு தவறுனா எப்படி எந்த வலி இருக்குமோ என்ன மனநிலை இருக்குமோ அதே மனநிலை ரசப்பா இருக்கேன். காலையில இந்த செய்தி எனக்கு கிடைக்கும் போது ஒரு ஒரு 6:30 மணிக்கு இந்த செய்தி கிடைக்கும் போது எனக்கு இது ஏற்றுக்க மனசு ரொம்ப மறுத்துது. பட் இருந்தாலும் அந்த இயற்கை அவருடைய இறந்த காரணம்லாம் நம்ம நம்ம வந்து அது போலீஸ் ரிப்போர்ட் இருக்கோம், அது மருத்துவமனையுடைய செய்தி இருக்கும், குடும்பத்தார் சொல்லுவாங்க. அது அது அதுக்கு அது வந்து அந்த 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 கொரோனா வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா பட் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதரை நல்ல மனிதரை இழந்துட்டோன்ற அவரு இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்கு அவருடைய அந்த அந்த அது ஒரு இரங்கல்னு ஒரு சாதாரண வார்த்தை சொல்ல நான் நான் தவறுறேன். பட் அந்த குடும்பத்துல ஒருத்தரா நானும் அந்த வலியை தாங்கிப்பேன். நானும் அந்த வலியை வந்து எனக்கே ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில நிறைய நிறைய விஷயங்கள் நான் அதை எதிர்பார்க்கும் போது மனசு எதிர்பார்க்கும் போது அந்த குடும்பத்துக்கு இருங்க சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ ரொம்ப 82ல இருந்து அவரை நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார். பக்கத்துல இருந்து ரொம்ப ஒரு அண்ணனா இருந்து பக்கத்துல இருந்து பார்த்து என் வீட்டு சாப்பாட்டை அவர் சாப்பிட்டுருக்காரு, அவர் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிட்டுருக்கேன். அவருடைய திருமணத்தின் போது புலன் விசாரணை 100ஆம் நாள் அப்பதான் அவரு தமுக்க மைதானம் மதுரையில் அவருடைய திருமணம் நடந்தது. அதனால அவருடைய முதல் குழந்தை பிறந்து அவருடைய பெரிய மகன் பிறக்கும் போது நாகர்கோயில நாங்க வந்து மனோபலா ஷூட்டிங்ல இருக்கோம். நேற்று நைட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் என்னுடைய டிராயர்ல வந்து 100 ரூபா தாள் நிறைய இருக்கு. இந்த நியூ இயருக்கு வந்து பல புத்தாண்டு நாங்க படப்பிடிப்பு நாங்க நடத்தியிருக்கோம். பல பல ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட வந்து அந்த புலம்பு விசாரணையில இருந்து நியூ இயர்னா ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு ஹாஃப் டே அவர் சொந்த படம்ன்றதால ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் வச்சுட்டு அன்னைக்கு எல்லாரையும் பணம் எல்லாருக்கும் ஒரு 100 ரூபா தாள் கொடுப்பாரு. அவரு அப்ப 100 ரூபா கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து அந்த பேர் விஜயகாந்த்னு போட்டு நான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நியூ இயருக்கு பணம் கொடுக்குறேன்னா அது கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் எனக்கு. இன்னைக்கு ஒரு ஒரு நம்மளை வந்து ஒரு பெரியவன் நான் நினைச்சு மதிச்சு பார்க்க வராங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தேன். அதே போல வந்து அவருக்கு சார்ந்து இருக்கிற அந்த நட்பு வட்டாரம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். கொஞ்சம் பொறாமையா இருக்கும் நமக்கு வந்து ஐயோ ஒரு நல்ல நட்பு நல்ல ஒரு உளமாற நட்போட இருக்காங்களே அப்படின்னு. ஆனா அவர் வந்து அங்க வந்து அறிவை பயன்படுத்தாம அன்பை பயன்படுத்தி இருக்காரு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் வந்து தன்னை அறிவாளியா காமிச்சிக்கணும்னு நினைக்காம இது வந்து தனக்கு வந்து அந்த எந்த மட்டத்துல ஒரு 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 நட்பண்ட போனா அந்த இதுக்கு பழக ஆரம்பிப்பாரு அவர். அது அவர்கிட்ட சிறந்த ஒரு பண்பா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்குவோம். அவர்கிட்ட இருந்து நான் நல்ல பண்புகளை நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை கத்துக்கிட்டேன். அவரோட உடன்றிருந்த ராவுத்தர் ஆகட்டும் அல்லது சுந்தரராஜன் சார் ஆகட்டும் அல்லது ரவி ஆகட்டும் அல்லது மதுரையில இருந்து ஒன்னா படிச்சவங்க அவங்க எல்லாம் ஒன்னா விளையாண்டவங்க ஒன்னா தியேட்டர்ல படம் பார்த்தவங்க அங்க வந்து கல்லர்கள் விழால வந்து ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. பல முறை பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்திருக்காரு. நான் பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கோம். நான் ஒரு நடிகருக்கு ஒரு நடிகரா அல்லாது ஒரு சக என்னோட கூட நடிக்கிற ஒரு ஒரு கதாநாயகன் நான் ஒரு நல்ல படம் பண்ணும்போது நாங்க பேரரசுன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தப்ப நான் வந்து நெகை வெட்டி விட்டுருக்கேன் சார் அவருக்கு. இது வந்து அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் யாராவது பண்ணுவாங்க, இல்லை அவரோட உதவியாளர் பண்ணலாம். அவருக்கு நெகை வெட்டி விடும்போது அவரே சொல்லுவாரு, ஆனந்தராஜ் பாரு அழகா வெட்டுது, நீங்க எல்லாம் என்னடா வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 அனைத்துக்கும் கடந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனிதரா என் கூட நிறைய நிறைய நல்ல விஷயங்களை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்களும் அவரும் டிராவல் பண்ணது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நீங்க 82ல இருந்து அவரை பாக்குறீங்க, நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள்லாம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. அவரை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? அதுதான் அவரை பத்தி நினைக்கும் போது நிறைய பேர் அவரை பத்தி பேசுறதுக்கு அவரோட நினைவுகள் ஒவ்வொருத்தரோட இருக்கும், ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல கதாநாயகி கூட அவருக்கு கிடைக்காம அவரு ஸ்ட்ரகிள் பண்ண நேரத்துல அவர் கூட இருந்து பக்கத்துல இருந்து பார்த்திருக்கோம். ஒரு நல்ல கதாநாயகி கிடைப்பாங்களா, அவர் ஆசைப்பட்ட அவர் ஒரு கதாநாயகனுக்கு இருக்கிற ஆசை இவரோட நடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அம்மாவா இருக்கணும், இவர் அப்பாவா இருக்கணும், இவர் வில்லனா இருக்கணும், இவங்க வந்து எனக்கு ஜோடியா நடிக்கணும் அப்படின்னு நடிச்ச ஒரு கதாநாயகி லிஸ்ட் இருக்கு அவர்கிட்ட. அவரு உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது வந்து ரொம்ப
நிறைய நடிகைகள் வந்து இன்னும் அவர் ஆசைப்பட்ட நடிகைகள் வந்து அவரோட நடிக்கல, ஒரு கதாநாயகனா அது நடிக்கலன்றதா எனக்கும் தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கு சார், நிறைய சோதனை. ஏன்னா இந்த காலத்துல வந்து அதெல்லாம் நினைவு கூர்ந்துட்டே இருக்கலாம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி சார் எத்தனையோ நடிகர்களை நீங்க பாத்திருக்கீங்க, அவங்களோட பழகி இருக்கீங்க. அவங்கள்ட்ட இருந்து விஜயகாந்த் சார் என்ன வேறுபடுறாரு சார்? நட்பு ரீதியா வேறுபடுவார் சார். அவர்கிட்ட இருக்கிற நட்பு கூட்டம் வந்து, நான் ஹீரோவை பண்ணும்போது எனக்கு கூட்டம் நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்னு எனக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நான் வில்லனா பண்ணும்போது மீண்டும் வில்லனாகன்னு டைட்டில் போட்டு என்னை வந்து எனக்கு வந்து மீண்டும் வில்லனாகன்னு போட்ட ஒரே ஒரே கதாநாயகர் அவர் தான். எனக்கு வந்து விஜயோட தகப்பனார் டைரக்ட் பண்ண படம் வந்து அந்த ஒரு படம் நானும் விஜயகாந்த் சார் சேர்ந்து நடித்தோம். அந்த ராஜதுரைன்னு ஒரு படம். அந்த படம் வந்து விஜயோட தகப்பனார் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ அந்த படத்துல மீண்டும் வில்லனாகன்னு டைட்டில் போட்டு, இல்லை திரும்ப நீ வில்லன் பண்ணா என் கூட தான் பண்ணணும் ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தைகள். அந்த படம் ஃபுல்லா எனக்கு வந்து எனக்கு அவர் கொடுத்த அந்த அன்பும் அந்த மரியாதையும் அது அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பா அவருடைய அவருடைய அவரு அவர் நம்ம விட்டு பிரியல சார். நம்ம விட்டு இன்னும் பிரியாத நிறைய பேர் இருப்பாங்க. அது இன்னமும் வந்து அவர் நடிச்சிருக்க படங்கள், அவருடைய நல்ல பண்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு இதை வந்து கொஞ்சம் 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 நேரம் ஆகும். எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு, மனசு சங்கடப்பட்டு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு பார்க்க. சார் நிறைய படங்கள் அவரோட இணைந்து நடிச்சிருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி நடந்துப்பார் சார்? அவருடைய அந்த அப்ரோச்ன்றது எப்படி இருக்கும்? ஆக்டிங்கா இருக்கட்டும், பழகுறதா இருக்கட்டும், எப்படி இருக்கும் சார்? நல்லா இருக்கும் சார். ஒரு நடிகராகவே இருக்க மாட்டார். நாங்க மாநகர காவல் பண்ணும்போது நாங்க டெல்லியில போய் அவரோட டிராவல் பண்ணும்போது ஒரு நடிகருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒருத்தர் அவரோட பழகும்போது, அவரோட இருக்கும்போது நிறைய 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 விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பு இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நான் சில விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஒரு திரைப்பட கல்லூரி மாணவனா நான் வந்து அவர் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு அவர் கொடுத்த மாதிரி ஒரு அங்கீகாரம் எந்த நடிகருமே கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அது அது வந்து ஒரு நெஞ்சை நிமித்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நான் வந்து ஒரு அவருடைய அவருடைய இந்த 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 நிலையை வந்து ஆண்டவன் வந்து அவரை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தாருக்கும், அவருடைய என்ன ஒரு 2 ஆண் குழந்தை அவருக்கு, ஒரு ஒரு தகப்பனா ஒரு 2 ஆண் குழந்தைக்கு ஒரு திருமணம் செஞ்சு ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு அதுல வந்து அது அது பக்கத்துல இருந்து நாங்கெல்லாம் போய் அவரை கட்டி பிடிச்சி, என் அண்ணனுடைய குழந்தைக்கு திருமணம், அந்த அந்த ஒரு அது அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்காம போயிட்டாரோன்னு சின்ன வருத்தம் எனக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அந்த குடும்பத்தாருக்கும் இந்த வருத்தம் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா சொல்லவே முடியாது. கண்டிப்பா இருக்கும் அந்த வருத்தம் அவங்களுக்கு. தேங்க்யூ சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம் பிரதர். இப்ப தேமுதிகவுடைய தலைவர், நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான பிரபலமான நடிகர் திரு கேப்டன் அவர்கள் மறைந்திருக்கிறார். அவரோட நீங்க பழகி இருப்பீங்க, அவர் சார்ந்த செய்திகளை நீங்க வந்து சேகரிச்சிருப்பீங்க. அவரோட அந்த பழகிய நாட்கள், அதை பத்தி நீங்க உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதநேய பண்பாளர்னு நம்ம அவரை சொல்லலாம். அவரோட பழகிய நாட்களோட, பேசிய நாட்களோட வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளரை தாண்டி ஒரு நண்பராக பழகிய நாட்கள்லாம் நம்ம இன்னும் கண்ணு முன்னாடி நிழலாடிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். அது எனக்கு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தாலும், எனக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு, தமிழக அரசியலுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. ஏன்னா ஒரு இது மாதிரி ஒரு நேர்மையான அரசியல்வாதியும் நேர்மையான ஒரு சினிமாக்காரரையும் இழந்திருப்பது வந்து தமிழகத்திற்கே பெரிய பேரிழப்பு. அவர் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவர் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சி தலைவருக்கு பிறகு வந்து எல்லா மக்களாலும் நேசிக்கப்பட்டவர். அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டீஷியன்ஸ், நீங்க எல்லா தரப்பு மக்களும் ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது விஜயகாந்த் அவர்களை தான் சொல்லும். ஏன்னா விஜயகாந்த் பேர் சொல்வதற்கு கூட எல்லாரும் மறந்துடுவாங்க. கேப்டன் அப்படின்னா அதற்கு பொருத்தமான ஒரு நபராக இன்றளவும் பார்க்கப்பட்டவர் தான். அவரை எந்த இடத்திலும் நம்ம வந்து மிஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு மிக சிறந்த மனிதர். அவரை இழந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய பேரிழப்பு தான். இந்த இழப்பை ஈடு செய்வதற்கு வேறொரு நபர் வருவாரானா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு ஆள் இல்லையோ, இன்றளவும் அவருடைய பேர் வந்து புகழ் நிலைத்து நிற்கிற மாதிரி, காலம் இருக்கிற வரைக்கும், தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும், தமிழக அரசியல் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் கேப்டன் என்கிற அந்த பேர் வந்து நிலைத்து நிற்கும். நீங்க எவ்வளவு நடிகர்கள் வந்திருந்தாலும் இந்த சினிமாவுக்காக ஒரு ஆற்றிய பணிகள், அவர் எப்படின்னா ஒரு நடிகர் ஹீரோ அப்படின்றத தாண்டி சாமானிய ஒரு கடைக்கோடியில வேலை பார்க்கிற 24 கிராஃப்ட்ல ஒரு லைட் எடுத்துட்டு வர லைட்மேன் வரைக்கும் சம அந்தஸ்துல பார்க்கணும்னு நினைப்பார்.
அதுதான் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பண்பாளர்னு நான் சொன்னேன். ஏன்னா அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கும். நான் பல இடங்கள்ல பல நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன், அவரை சந்திச்சிருக்கோம். அந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது பல முறை நம்ம அவரை வந்து சந்திச்சு பேசியிருக்கோம். பத்திரிகையாளரை தாண்டி நண்பராகவும் நிறைய நான் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரசியலுக்கு அவர் உள்ள வந்த பிறகும் பல்வேறு கருத்துக்களோட நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு இல்லை அப்படின்றத நம்ம மனம் ஏற்க மறுக்கிறது. ஆனால் காலம் வந்து எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு பாருங்களேன். நிச்சயமாக இந்த டிசம்பர் அப்படின்றது நம்ம வந்து மறக்க முடியாத பல சோக நிகழ்வுகளை நமக்கு தந்துகிட்டு போயிட்டே இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் 24ஆம் தேதி அவருடைய நினைவை நம்ம வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி டிசம்பர்ல தான் அவருடைய மறைவும், கருப்பு எம்ஜிஆர் சொல்லப்படுகிற விஜயகாந்த் அவருடைய மறைவும் பாருங்க இன்னைக்கு 28 இதே டிசம்பர் தான். ஸோ டிசம்பர் என்பது நமக்கு வந்து ஒரு சோக நிகழ்வாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இதை மறப்பதற்கோ இல்லைன்னா வந்து இவரை வந்து புறந்தள்ளுவதற்கும் இங்க ஒண்ணுமே இல்லை. நிச்சயமாக காலம் இருக்கிற வரை விஜயகாந்துடைய புகழ் பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மறக்கவே மறக்காது. நல்ல மனிதருங்க. நீங்க நடிகர் சில பேர்லாம் வந்து அரிதாரம் பூச்சிட்டாதான் நடிகரா இருப்பாங்க, கேமராவுக்கு பின்னாடி தவறான நபர்களா இருப்பாங்க. ஆனா இவர் எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர்னு நான் பார்த்த வரைக்கும். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் இந்த திரைத்துறையில் நான் பத்திரிகையாளராக பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ரொம்பவே நெருக்கமாக பழகியிருக்கேன். ஸோ நடிகர் சங்க அந்த கடன்ல சிக்கி தவிக்கும் போதெல்லாம் அதற்காக அவர் மெனக்கெட்ட விஷயங்கள்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவ்வளவு மிக சிறந்த மனிதர். அதை நம்மளால வந்து அந்த வார்த்தைகள் ஈடில் அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலும், அவரை நம்பி இருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு, அவர்களுக்கும் ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. நிச்சயமாக அவர் புகழ் என்னைக்கும் காலத்துக்கும் நிலைத்து நிற்குங்க. இயக்குனர் பேரரசு வந்து பேசும்போது அவர் சொன்னாரு 50க்கும் மேற்பட்ட புதிய இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியவர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாரு. நீங்க அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? இயக்குனர்கள்லாம் பாத்திருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க விஜயகாந்த் பத்தி? நீங்க புதிய இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்றைக்கு வந்து மிக பிரபலமா இருக்கிற நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் அவருடைய இந்த புகழின் உச்சத்திற்கு அடித்தளம் விதைத்ததே வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் என்கிற ஒரு மாமனிதர் இல்லை அப்படின்னா விஜயே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயனுடைய படங்கள் எதுவும் பெருசா மக்கள்கிட்ட ரீச் ஆகவே இல்லை. அவர் விஜயை வந்து தன்னுடைய படத்துல தோளில் சுமந்து தன்னுடைய ஸ்பேஸை வந்து கொடுத்து அவரை வந்து உருவாக்கி விட்டவர். அந்த மாதிரி வந்து இன்னொரு விஷயம், ஊமை வழிகளா இருக்கட்டும், கேப்டன் பிரபாகரனா இருக்கட்டும், ஏகப்பட்ட படங்கள் நீங்க வந்து டெக்னிக்கலா படிச்சுட்டு வர்ற நம்ம இந்த டிஎஃப்டி முடிச்சுட்டு வர எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு வச்சு நல்ல கதை இருந்தா வா பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி நிறைய பேரை உயர்த்தி விட்டுருக்காரு. இயக்குனர்களை மட்டும் இல்லைங்க, இந்த இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேர், பல ஆயிரக்கணக்கான பேர் விஜயகாந்த் அவர்களால் வந்து வளர்ந்தவர்கள், இன்னைக்கு பெரிய உயரத்துல இருக்கிறவங்க. பல பேர் நீங்க நன்றி மறந்திருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி அவரை எப்பவுமே மறக்காது, நன்றி என்னைக்கும் மறக்காது. ஏன்னா நான் சாப்பிடுகிற உணவை தான் எல்லாரும் சாப்பிடணும்னு நினைப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருடைய படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னா ஹீரோவுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்களோ, அவருக்கு என்ன உணவு கொடுக்குறாங்களோ, கடைக்கோடியில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த உணவு போதான்னு போய் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு மிக நேர்மையான பேரரசு அவர்கள் சொன்னது வந்து எந்த விதத்திலையும் மாற்றுக்கிறது கிடையாது. 50 பேர் என்ன, அவரால் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து புகழடைஞ்சிருக்காங்க, பேர் வாங்கியிருக்காங்க, உயர்த்தி விட்டுருக்காரு. இயக்குனர் மட்டும் பார்க்க வேணாம், டெக்னிக்கலா நிறைய பேர் நடிகர்களை நிறைய உருவாக்கி விட்டுருக்காரு, நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு, நடிகர் சங்கத்தையே காப்பாற்றி வச்சிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இப்ப நம்ம அரசியல்ல கூட அவரை வந்து நிறைய தலைவர்கள் விமர்சிச்சிருப்பாங்க. ஆனா வந்து அவர் ஒரு நடிகராக இருந்த போது அவரை யாருமே விமர்சனம் பண்ணதே கிடையாது. இவ்வளவு அன்பை அவர் வந்து பெறுவதற்கு என்ன காரணமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? உண்மைதான் காரணங்க. நேர்மையும் உண்மையும் மட்டும் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா நேரங்களிலும் இந்த புகழ் வந்து என்னைக்கும் மறையவே மறையாது. அவர் அரசியல்ல விமர்சனம் செய்தாலும் தனிப்பட்ட விஜயகாந்த் என்கிற ஒரு நபராக அவர் பார்க்கும்போது அவரை எல்லாரும் கொண்டாடதான் செய்வாங்க. காரணம் என்னன்னா, மனசுல பட்டதை வச்சுக்க மாட்டார். இந்த பின்னாடி பேசுவோம் நம்ம, இல்ல நேத்துக்கு ஒண்ணு பேசிட்டோம் இன்னைக்கு ஒண்ணு பேசுறோம் நம்ம, நாளைக்கு வேற மாத்தி பேசுவோம், அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. நேருக்கு நேராக உங்களுக்கு வந்து நீங்க சரி அப்படின்னா சரின்னு சொல்லுவாரு, தவறுனா தவறுன்னு சொல்லுவாரு. உங்களுடைய செல்வாக்கையோ உங்களுடைய பேரையோ புகழையோ பார்த்துலாம் வந்து பின்னாடி பேசக்கூடிய நபர் இல்லை. விஜயகாந்த் கிட்ட நான் பழகின வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், யாரா இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். நேருக்கு நேர் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். அதுதான், அதனாலதான் அவரை வந்து எல்லாருமே அந்த ஒருத்தர் கூட தவறா சொல்றதுக்காக திரைத்துறையில ஆள் இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் அவர் நன்மை தான் செஞ்சார். அவர் பதவியில் இருக்கும்போதும் சரி, பதவியை விட்டு அவர் வெளியில போகும்போது சரி, ஒருத்தருக்கு ஒரு பதவி தான் இருக்கணும். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கட்சி ஆரம்பித்து கட்சி தலைவராக மாறின உடனே எனக்கு நடிகர் சங்க பதவி வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு பெருந்தன்மையாக அந்த இடத்தை வேறொருக்கு விட்டு கொடுத்து போறாரு. இது எத்தனை நடிகர்கள் இந்த பேர் வரும்? ஒரே நபர் பல பதவிகள் இருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் என்கிற மனிதர் வந்து அவர் பதவியே வேணாம், அவருக்கு அந்த அந்த கேப்டன் அப்படின்ற ஒரே ஒரு அடைமொழி மட்டும் போதும், காலத்துக்கு அது அழியாது. இப்ப விஜயகாந்த் சாரை பொறுத்தவரையில அவர் பேரை சொன்னாலே ஒரு கம்பீரம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் வந்து உச்சபட்சமா இருந்த ரஜினி சார், கமல் சார் அவர்களோட அவர் எப்படி பழகினாரு? அந்த டயத்துல வந்து அவருடைய சொல்லுக்கு வந்து இந்த 2 உச்ச நட்சத்திரங்களும்
அவர் சொல்படி கேட்டதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? திரும்பவும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாவில் ஆளுமை அப்படின்றது வந்து இதுவரைக்கும் இப்ப நடிகர் சங்கம் உருவான பல பேர் ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க பொறுப்புல. ஆனால் கேப்டன் அவருடைய தலைமையின் கீழ் தான் நடிகர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக எல்லாரும் திரும்பி பார்க்கிற அமைப்பாக மாறுச்சு. நீங்க அந்த கடனில் சிக்கி தவிக்கும் போது கூட எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற விஷயத்த கேப்டனே முன்னிருந்து பண்ணார். அவரே வந்து எல்லாரையும் கூப்பிட்டார். அவரே என்னென்ன காரணம்னா தன்னலம் அவருக்காக எதையும் அவர் செஞ்சுக்க மாட்டாரு, பொது நலத்துக்காக தான் அவர் வந்து அதை ஒர்க் பண்றாருன்னு சொல்லி எல்லாரும் புரிந்து கொண்டதனுடைய விளைவு தான் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, உலகநாயகன் கமலஹாசனா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த ஆன் ஸ்பாட் அவர் சொன்ன உடனே வந்து அந்த விஷயத்தை செய்து முடித்து அந்த கடனிலிருந்து மீட்பதற்கான அனைத்து வேலைகளும் நின்று செஞ்சது வந்து கேப்டன் தான். அதனாலதான் ரஜினிகாந்தும் விஜயகாந்த் மீது ஒரு தனி ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் வைத்திருந்தார். அரசியல் ரீதியாக பல்வேறு மாறுபட்ட விஷயங்கள் இருந்தா கூட நண்பராக விஜயகாந்த் அவர் என்னைக்குமே வந்து ரஜினிகாந்த் ஒரு அன்பை அவர் பெற்றவர் தான். விஜயகாந்தும் அதே போலதான் கமலஹாசன்கிட்டையும் தன்னுடைய அன்பை வந்து என்னைக்குமே இருந்திருக்குது. ஸோ அந்த சினிமாவை தாண்டி அரசியல் வரும்போது வேறு வேறு களங்கள்ல அவங்க பயணம் பண்ணா கூட நட்பாக தொடர்ந்தது. அந்த நட்பு வந்து இன்னைக்கும் என்னைக்கும் அவருடைய நட்பு வந்து மாறவே மாறாது. அதனாலதான் அவங்க இவர் சொல்றதெல்லாம் அவங்க கேட்டாங்க. இத்தனைக்கும் ரஜினிகாந்தை விட நம்ம கமலஹாசனை விட இவர் வந்து புதிதாக வந்திருந்தாலும் இல்ல வந்து அவரை விட ரொம்ப அனுபவத்துல குறைவா இருந்தாலும் விஜயகாந்த் சொன்னதை தான் அவங்க எல்லாம் கேட்டாங்க. ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட கண்ட்ரோலா இருக்காங்கன்னா அப்ப அந்த விஜயகாந்த் எவ்வளவு ஒரு நேர்மையாளராக இருந்திருப்பாரு பாருங்க. என்ன தெரியும் இல்லையா, பல ஆண்டுகள் அவரோட பயணம் பண்ணியிருக்காங்க. சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, யார் என்ன பண்றாங்க எல்லாருமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் விஜயகாந்த் சொன்னதை அவர்கள் கேட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நடிகர் சங்கம் நம்ம முன்னாடி வந்து ஒரு அந்த இடம் இன்னும் அந்த நடிகர் சங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. இல்லைன்னா அது எப்போ சிதறமடைஞ்சு வீணா போய் ஏதோ ஒரு வேறொரு நபருக்கு மாறி இருக்கும், அது கை மாறி போயிருக்கும். ஏன்னா கடனில் சிக்கி தவித்தது அதை மீட்பதற்கு யாராலும் முடியல, அது கேப்டன் என்கிற ஒரு மனிதரால் மட்டும்தான் முடிஞ்சது. அதனாலதான் அவங்க எல்லாம் இவர் சொல்றதை கேட்டாங்க. நன்றி பிரதர், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுக்கும் உங்களுடைய நினைவுகளை சொன்னதுக்கும். வணக்கம் சார். தேமுதிகவுடைய தலைவர் திரு கேப்டன் அவர்கள் இப்போ மறைந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணுங்க சார். சார், எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சின்ன வயசுலயே பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னா விஜயகாந்த் தான். எங்களுக்கு இன்னைக்கு வந்து சினிமாவில் நாங்கள் இயக்குனர் பல பேர் இயக்குனர் ஆகியிருப்பாங்க, இல்லை சில பேர் சினிமாவை நோக்கி வந்திருப்பாங்க. சினிமா மீதான ஆர்வம் ஏற்பட்டதுக்கு காரணமே விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர் தான். கிராமப்புறங்கள்ல எல்லா மக்களுக்கும் பிடிச்சால் அவராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா அடித்தட்டு மக்களை தன்னுடைய ரசிகர்களா தன்னுடைய நலன் விரும்பிகளா சேர்த்து வச்சிருந்த ஒரே நடிகர் விஜயகாந்த் தான். அவருடைய சர்க்கரை தேவன் படத்துக்கு வந்து சர்க்கரை தேவன் ரசிகர் மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு தியேட்டர்ல போயிட்டு ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ் வச்சு அப்பவே அந்த காலகட்டத்திலேயே அதுக்கான பேனர் எழுதி இப்பெல்லாம் பிரிண்ட் பண்ணுவோம், அன்னைக்கு வந்து எழுதி வைப்போம். அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு நம்ம சினிமாவுக்கு வந்து நம்ம 3 படங்கள் இயக்கியிருக்கேன்னா நிச்சயமா அது விஜயகாந்த் மேல வச்சிருந்த பற்றும் அன்பும் தான். குறிப்பா சினிமாவை தொடர்றதுக்கான ஒரு பாதையா தான் நான் வந்து பத்திரிகை துறையை தேர்ந்தெடுத்தேன். அவர் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தப்போ எனக்கு அது வந்து ரெட்டிப்பு சந்தோஷமா. ஏன்னா மக்கள் நலன்ல உண்மையான அக்கறை, உளப்பூர்வ அக்கறை கொண்டவங்க தான் அரசியலுக்கு வரணும். அந்த வகையில அரசியலை மிகச்சரியா தேர்ந்தெடுத்தவர் விஜயகாந்த். எல்லாருமே இவருடைய சினிமா வாழ்க்கை அப்படியே போகுது, அவர் அரசியல ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே அனுமானம் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதை உடைச்சு நான் நினைக்கிற நல்லதை நான் அரசியலுக்கு வந்தாதான் பண்ண முடியும்னு அவர் வந்து அந்த ஒரு தைரியத்தோட அரசியல் களத்துக்கு வந்தப்போ ஒரு பத்திரிகையாளரா அவரை நான் பேட்டி எடுத்த நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே கண்ணு முன்னாலே நிக்குது. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை, இப்பேற்பட்ட ஒரு உளப்பூர்வமான ஒரு மனிதரை இனி தமிழகம் எப்ப பார்க்க போகுதுன்னே தெரியல. அதாவது ஒரு மனிதர்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தருக்கு எதிரியா இருப்பாங்க, ஒருத்தருக்கு அன்பானவங்களா இருப்பாங்க. 1000 பேர் 1000 மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல எல்லாராலையும் நேசிக்கப்படுற, எல்லாராலையும் கொண்டாடப்படுற, எல்லாரும் இன்னைக்கு கண்கலங்கி அழுகுறாங்கன்னா இப்பேற்பட்ட அண்மை அபிமானத்தையும் ஒரு மனிதர் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கண்ணு முன்னால இப்பேற்பட்ட ஒரு மனிதரை நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவருடைய இறப்புக்கு நீ கண்களையும் அழுகுறங்கிறது கூட நமக்கான கொடுப்புனே நான் நினைக்கிறேன். சார், ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு இயக்குனராகவும் நீங்க வந்து அவரோட நெருங்கி பழகி இருக்கீங்க. எத்தனையோ நட்சத்திரங்களை பாக்குறீங்க, எத்தனையோ இயக்குனர்களை பாக்குறீங்க. அத்தனை பேரும் அவர் மேல அவ்வளவு அபிமானமா இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அதான் சார், இன்னைக்கு ஒரு நல்லது செய்யறாங்க அப்படின்னா இந்த நல்லது எத்தனை பேரால கவனிக்கப்படும். ஒரு உதவி செய்யறாங்கன்னா நம்ம ஒரு உதவி செஞ்சிருக்கோம்னு எத்தனை பேர் பாராட்டுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். இது வந்து நம்ம மனசுல அது நம்மள மீறியே வந்துடும். ஒரு 5 ரூபாய்க்கு உதவி செஞ்சுட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் தேடுற காலகட்டம் இது. ஆனா
உண்மையாவே கேப்டனை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி அவர் எதையுமே நினைக்க மாட்டாரு. தான் மனசுக்கு தோன்றின நல்லதை தான் செய்யணும், அவ்வளவுதான். இது வந்து அது எப்படி சொல்றது, பிறவியிலே வருதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான உணர்வு. அவர் திரைத்துறையில வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருக்கும் சரிசமமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சது தொடங்கி அடித்தட்டு மக்கள் வரைக்கும் காட்டிய அன்பு வரைக்கும் எல்லாமே அவரு அவரு எதுவுமே செயற்கையானது இல்லை. ஒரு ஃபோக்கஸ்க்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ அந்த மாதிரியான ஸ்டென்ட்டா இல்லாம உளப்பூர்வமான பாசமும் மக்கள் மேல அவர் வச்சிருந்த அளப்பரிய அன்பும் தான் காரணம். அவரு அதுக்கு இன்னைக்கும் கிராமப்புறங்கள் கிராமப்புற மக்கள் வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா, நம்மள ஒருத்தன் ஜெயிச்சிருக்காரு, நம்மள ஒருத்தர் அரசியலை நோக்கி போயிருக்காரு, நம்மள ஒருத்தர் சினிமாவில் உச்சம் பெற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு உளப்பூர்வமான பிணைப்பு. குறிப்பா அவருடைய தைரியம். அவருடைய தைரியம் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னைய அரசியல் காலகட்டத்தில் இருக்கிற யாருக்கும் கூட அவருக்கான தைரியம் வந்து வரவே வராது. குறிப்பா அவர் வந்து 29 சீட்டுகள் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தப்ப அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவரை அனுசரித்து போயிருந்தா, யாரா இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 4.5 வருஷம் அனுசரிச்சு தனக்கு தேவையான எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு கட்சியை நல்லா வளர்த்துக்கிட்டு 4.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு மோதல் போக்கு கடைபிடிச்சு எலெக்ஷன்ல வேற மாதிரி நிக்கதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. கேப்டன் வந்து தான் மனசுக்கு தோன்ற நியாயத்தை பேசினாரு. அடுத்த 6வது மாசத்துலயே அவர் முதல்வரோட மோதினார். நான் மனசுல பட்ட நியாயத்தை சட்டசபையில் எடுத்து வச்சார். அன்னைக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மையாரை நோக்கி ஒருத்தர் கை நீட்டி பேசுறதெல்லாம் கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். ஆனாலும் அவ்வளவு உள துணிச்சல் அவருக்கு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், தெரியும் அம்மையாரோட மோதினா கட்சி காலியாடு, என்ன வேணாலும் தெரியும். ஆனாலும் மோதினார். அந்த தைரியம் தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அவருக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது ஒரு வகையில் கருணைனா, ஒரு வகையில் தைரியம். விஜயகாந்த் சாரை பத்தி பேசும்போது அவருடைய கம்பீரமும் அவருடைய தைரியம் தான் அவருடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லுவாங்க. இப்ப 2 பெரும் ஆளுமைகள் இருக்கும் போதே வந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கியவர். ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ நடிகர்கள் பயந்த போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் தொடங்கினா கூட இப்படி பெரும் ஆளுமைகள் இருக்கும்போது தொடங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும்போது தைரியமா கம்பீரமா அரசியல் கட்சி தொடங்கி அதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அந்த ஒரு தேர்தலை சந்திக்க வச்சு வெற்றியும் பெற வைத்தவர், எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தவர். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு போல்டான ஸ்டெப்பை யாராலும் எடுக்க முடியுமா சார்? நீங்க அதை பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட? அதாவது என்னன்னா, விஜயகாந்த் சாருக்குள்ள மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, அவர் கலைஞருடைய பேரபிமானத்தை பெற்றவர். அப்போதைய அரசியல்ல கலைஞர் கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல இவர் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நிச்சயமா கலைஞரை நேருக்கு நேரா எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த புரிதலுக்காக தான் அவர் பல காலமா அரசியல் ஆர்வத்தை தள்ளி போட்டாருங்கிறது என்னுடைய அனுமானம். ஆனாலும் கலைஞர் இருக்கிற காலகட்டத்திலேயே அவர் அரசியலுக்கு வருகிறார்னா, அவர் மண்டப விஷயம் வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அவருடைய திருமண மண்டபம் வந்து திட்டமிட்டு ஒரு சில சேதத்துக்கு ஆளாக்கப்பட்டுச்சு. அப்பவுமே அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய மண்டபத்தை காப்பாற்றிக்கிட்டு அரசியல் தள்ளியிருக்கலாம். ஆனா அவர் அதுக்காகலாம் இறங்கி போகல. அரசியலுக்கு வர நினைச்சாரு. அரசியலும் அவர் வந்து வரணும்னு நினைச்சிச்சு. அதான் உண்மை. திட்டமிட்டு விஜயகாந்த் சீண்டப்பட்டார். மண்டபம் இடிக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு நெருக்கடியில தான் அரசியலுக்கு வந்தார். அதாவது வர்ற வரைக்கும் 1000 யோசிக்கலாம். ஆனா அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் எதையும் யோசிக்க கூடாது. நம்ம மனசுல எது சரின்னு செய்ய தெரியுதோ அதை செஞ்சிடணும்னு நினைச்சவர் கேப்டன். அதுல வந்து அவர் வந்து தனக்கு மிக நெருக்கமான கலைஞரை எதிர்க்கிறதுலயும் அவர் தீவிரமா இருந்தாரு. அதே நேரமா அம்மையாருடைய ஒரு அம்மையாருக்கு எதிராக அரசியல் பண்ணதுல மிகப்பெரிய கஷ்டங்கிற சூழல் எல்லாம் உடைச்சு சொல்ல போனா அவருடைய ஒரு வெளிப்படையான பேச்சு மக்கள்கிட்ட மிக பெருசா கவனம் பெற்றுச்சு. அப்போ வந்து நான் பத்திரிகையாளராக இருந்தேன், ஜூனியர் விடல பத்திரிகையாளராக இருந்தேன். விஜயகாந்த் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டம், அதாவது காசு கொடுத்து கூட்டுற கூட்டங்கள் எல்லாம் புறந்தல்ற அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அலையலையா திரண்டு வந்துச்சு. இன்னைக்கு கேப்டன் என்ன பேசுவாரு, அதாவது அவர் பேசினாலே ஒரு வெடிகுண்டு, அந்த மாதிரி இருந்துச்சு அரசியல் கூட்டங்கள். சேலம் கூட்டம்லாம் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் என்ன பேச போறாரு, எப்படிப்பட்ட கூட்டணி நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து, அதாவது மொத்த பத்திரிகைகளுக்கான தீனியா இருந்தார். அரசியல்ல வந்து ஒவ்வொரு நாளையும் பரபரப்பாக்கிக்கிட்டே இருந்துச்சு கேப்டனுடைய அரசியல் நடவடிக்கைகள். இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான தலைவர்கள், அதாவது எப்படி சொல்றேன்னா, எந்த நேரத்துல என்ன பேசுவாங்க, எந்த நிலைப்பாட்டை எடுப்பாங்க, எப்பேற்பட்ட தைரியத்தையும் ஒரு அனுசரிச்சு போகணுங்கிற எண்ணத்தெல்லாம் தாண்டி எப்படி செய்வாங்கிறதுக்கெல்லாம் கேப்டன் சரியான முன்னுதாரணம். இன்னைக்கு அவர் ஆரோக்கியமா இருந்தா அவர் தான் சிஎம் அப்படின்றதுதான் இன்னைக்கு மக்கள் சகஜமா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த ராஜா பாதர் ஸ்ட்ரீட்டை பத்தி பொதுவா சொல்லுவாங்களே சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. அப்பெல்லாம் வந்து உதவி இயக்குநர்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்க இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து அங்க வந்து உணவருந்திட்டு போவாங்க. எப்பயுமே சாப்பாடு இருக்கும், அவர் வீட்டுல சாப்பாடு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? அதாவது சார், கேப்டன் வந்து அதுக்கு சொல்ற ஒரு ஒரு அவருடைய சம்பவம் என்ன சொல்றேன்னா, ஒரு நாள் அவர் வந்து ஷூட்டிங்ல இருந்தப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப வந்து
ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு, என்ன அப்படின்னு சாப்பாட வேண்டி கிடக்குன்னு சொல்லி அவரை நடிக்க அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். இதுதான் அவர் வந்து சாப்பாடு விஷயத்துல காட்டின அக்கறைக்கான காரணமா அவரே சொன்ன வாக்குமூலம் அது. என்னுடைய உணவு தட்டை பிடுங்கினப்ப எனக்கு எப்படி ஒரு பதட்டமா இருந்துச்சோ, அந்த பதட்டம் அது யாருக்குமே அன்னைக்கு அந்த யூனிட்ல இருக்கிற யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதை வந்து செயல்படுத்தியும் காட்டினாரு. அப்பெல்லாம் வந்து ஷூட்டிங்ல வந்து பொட்டலங்களாக தான் கொடுப்பாங்க. தயிர் சாதம் அப்படிங்கிற மாதிரி பொட்டலங்களா தான் கொடுப்பாங்க. மெயின் ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் இலை போட்டு பரிமாறுற வழக்கம் இருந்துச்சு. அதை உடைச்சு எல்லாருக்கும், அதாவது ட்ராலி தள்ளுற ஆட்கள் தொடங்கி லைட்மேன் வரைக்கும் எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுற இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அன்னைக்கு அதை கொண்டு வந்தவர் கேப்டன். குறிப்பா சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாம, அதாவது இது புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பளிக்கணுங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல செயல்படுத்துனது கேப்டன் தான். அதாவது ஒரு புது அறிவோட வருவாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்களை அணுகுறதுக்கு தயக்கம் இருக்கும். அது இல்லாம நம்ம ஈஸியா அவங்கள அணுகணும், அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட கல்லூரி படிச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் கொடுத்து கதை கேட்டார். இன்னைக்கும் ஷூட்டிங்ல ஒருத்தரை மதிக்கணும், அவங்களுக்கு நமக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை அடுத்தவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பல பேர் நினைக்கிறதுக்கு முன்னுதாரணமா உந்துதலா இருந்தது வந்து கேப்டன் தான். அவர் இது நடித்த வந்து படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எது சார்? நீங்க நேர்காணல் பண்ணும்போது அவர்கிட்ட பகிர்ந்து கொண்ட அந்த நினைவுகளை சொன்னா நல்லா இருக்கும் சார். இல்ல, நான் வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகங்க. அதாவது சின்ன பிள்ளையில இருந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எழுதிட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு பேப்பர்ல எழுதி ஒவ்வொரு அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்போ ஒட்டிக்கிட்டு இருந்த ஆட்கள். அதனால வந்து அவருடைய எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். அதாவது அதான் சொன்னேன், சர்க்கரை தேவன் வந்து கொஞ்சம் சுமாரா போன படம். அந்த படத்துக்கே நாங்க வந்து ஃபிளெக்ஸ் வச்சு ரசிச்ச ஆட்கள். விஜயகாந்த் வந்தா போதும். அது ஒரு சாமி சரணம் ஐயப்பன் ஏதோ ஒரு படங்க, அதுல சும்மா ஒரு நிமிஷம் வருவாரு. அதுக்கே வந்து நாங்கெல்லாம் ரவுண்டு கட்டி போயிட்டு பார்த்த ஆட்கள். விஜயகாந்த் வந்து 2.5 கலந்து அதான் சொல்லேன், நான் ஒரு கிராமப்புற ஆளு, பேராவூர்னின்னு ஒரு தொகுதியில ஒரு கடைக்கோடி கிராமத்தை சேர்ந்த ஆளு. நான் இன்னைக்கு சினிமாவை நோக்கி வந்து பத்திரிகை துறையை நோக்கி வந்து இன்னைக்கு 3 படங்கள் பண்ணி 4வது படம் சசிகுமார் வச்சு பண்றேன் அப்படின்னா அதுக்கு சின்ன வயதிலேயே ஒரு உந்துதலா இருந்தது கேப்டன் தான். என்னவோ தெரியல, அவரை வந்து நம்ம கூட பிறந்த ஒரு பொறுப்பு மாதிரி, நம்ம தாய் மாமன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு உறவுகள் சம்மந்தப்படுத்தியே நாங்க பார்ப்போம். இது இன்னைக்கும் கிராமப்புறங்கள் நிறைய பேர்ட்ட இருக்கு. அப்படி ஒரு கருத்த முகம், நம்ம கிராமத்து ஆள் மாதிரியே இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னுதாரணமா வெற்றிகரமா இருக்காரு அப்படின்னா அவர் மாதிரியே நம்ம வந்துடணும் அப்படிங்கிற உந்துதல் தான். அதனால அவருடைய எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும். சின்ன கவுண்டர்லாம் நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். குறைஞ்சது நான் வந்து 50-60 தடவை பார்த்திருப்பேன் சின்ன கவுண்டர்ல. சின்ன கவுண்டர் படம் பாக்குறதுக்காகவே 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப என்னுடைய எக்ஸாம் வந்து எழுதாம போய் நான் போயிட்டு படம் பார்த்தேன். நன்றி சார், உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய இரங்கலையும் பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னாலும் இன்னைக்கு அதாவது கேப்டனுடைய உணர்வாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இரங்கல். நன்றி.